வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் என்ற பகுதியில் நேற்று நடந்த சாலை விபத்து ஒன்றில் அந்த வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சாலையோரத்தில் உள்ள தரைமட்ட கிணற்றுக்குள் வாகனம் பாய்ந்ததில் அந்த 8 பேரும் உள்ளே தத்தளித்துக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து அதில் 3 பேர் தற்போது நேற்றைய தினம் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மீதமான 5 நபர்களும் ஒரு குழந்தை உட்பட 5 நபர்களும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த மீட்பு பணிகளை தொடங்கி முடுக்கிவிட்டு அந்த சடலத்தை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையிலேயே ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று வெளியானது. அந்த வாகனத்தில் வந்தவர்களின் சுமார் 30 சவரன் நகைகள் அந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டதாகவும் அந்த நகைகள் தற்போது அந்த இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கொண்டு சேரவில்லை எனவும் ஒரு தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து இன்று காலை முதலே கிணற்றில் உள்ள அந்த தண்ணீர் அனைத்தையும் மோட்டார் மூலம் வெளியே பீச்சி அடித்து அந்த கிணற்றை சூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த கிணற்றுக்குள் இருந்த 2 பைகளில் இருந்த ஒரு பையில் 15 சவரன் நகையும் மற்றொரு பையில் 20 சவரன் நகையும் என சுமார் 35 சவரன் நகை அந்த கிணற்றிலிருந்து தற்போது மீட்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நகைகள் அனைத்தும் அந்த இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நகைகளை மீட்கும் பணியானது சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த நகைகள் அனைத்தும் அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.